நல்ல நேரம் எப்போ ஆரம்பிக்குதுன்னு தெரியல. பூசை சாமான் விளக்கணும், வீடு துடைக்கணும். ஐயோ வேலை தலைக்கு மேலே கிடக்கு. ஒருத்தி இன்னும் வீட்டில் ஏந்திக்கல. என்ன செய்யறது? கோயிலுக்கு போகணும்னா நேரத்தில் ஏந்து எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சா தானே கொஞ்சம் நிம்மதியாக கோயிலுக்கு போயிட்டு வர முடியும். எடுத்தோம் கௌத்தம்னு அவசரமாக தூக்கிக்கிட்டு எல்லாத்தையும் ஓடுறது. அப்புறம் அங்கே போய் அதை மறந்துட்டேன் இதை மறந்துட்டேன்னு சொல்றது. ஐயோ நான் என்ன செய்ய? யாரை கூப்பிட? எத்த எத்த என்ன பண்ணுறீங்க? யார் உங்களை இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னது? நான் வந்து செய்ய மாட்டேன். என்ன இதே இந்த இப்படி தொடர்பு கொடுங்க. நான் வாசல் தூத்து வீடு தூத்திட்டு வரேன். அத்தாடி வானாமா, நான் அந்த வேலையை பார்த்துக்கிறேன். நீ போய் வேற எதுவும் வேலை இருந்தால் செய்யி. இந்த வாசலில் சாணி கழிச்சு போட்டுட்டு நல்லா பூ பொட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வை. இந்த டைனை எந்திட்டாலே இல்லையா? நேரம் ஆயிடுச்சுடி. சாப்பாடு செய்யணும், மாவுளுக்கு போடணும், நிறைய வேலை கிடக்கு. அவள் என்ன எந்திரிக்கல ஏத்த? எந்திரிச்சா வேற என் பத்திரத்தில் கையை போட்டிங்களான்னு கேட்பான். நீங்கள் வேற என்னைய மாட்டி விட்டுட்டீங்க ஏத்த. அந்த பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிக்கிட்டு அப்புறமா கோயிலுக்கு போனா என்ன? ஏண்டி அவள் எதுவும் பத்திரத்தில் கையெழுத்து வாங்கி தந்தா கடனில் பாதி பணம் தரேன்னு சொன்னால? எதுக்கு நீ இப்படி பத்திரம் கையெழுத்துட்டு நிற்கிற? ஐயோ அதெல்லாம் எதுவும் இல்லை. அப்புறம் தங்கத்துக்கிட்ட கொடுத்த பத்திரத்தை வாங்கணும்ல. தங்கத்துக்கிட்ட கொடுத்தது குடத்துல போட்ட கல் மாதிரி எப்போ வேணா உருட்டி எடுத்துக்கலாம். ஆனால் டயனாகிட்ட கையெழுத்து போட்டு கொடுத்துட்டோம். ஆற்றுல பட்ட மண்ணடி, ஆற்றுல பட்ட மண்ணு. இப்போ பேசாமல் வேலையை பாரு. காலையிலேயே மாட்டு தரையை கூட்டி மாட்டுக்கு வைக்கலாம் அள்ளி வச்சிரு. அப்புறம் நம்ம போயிட்டு வர்ற வரைக்கும் மாடு பட்டினியை தான் கிடக்கும். சரி காலையிலேருந்து வேற அந்த கருப்பி கத்திக்கிட்டு இருந்தா என்னன்னு நானும் பார்க்கல. நீங்கள் எதுவும் பார்த்தியல? இல்லேட்டி கத்திக்கிட்டு தான் கிடந்துச்சு. சரி எதுவும் பௌர்ணமி புறைக்கு கத்துதுன்னு நானும் விட்டுவிட்டேன். ஆமாம் இருக்கும். அதை வேற காலை கட்டணும். என்ன பண்ணுறது? உங்கள் மையம் அதெல்லாம் இதையும் பார்க்க மாட்டாரு. சரிட்டி அதெல்லாம் இப்போ பேசுறதுக்கு நேரம்ல. ஆக வேண்டிய வேலையை பாரு. லட்சுமி சுந்தரியே இன்னைக்கு எல்லாம் பத்திரமா இருக்கணும். வீட்டில் யாரும் இருக்க மாட்டோம். இந்த எடுத்து போடுற வைக்கல சாப்பிட்டுட்டு யாரும் எந்த சேட்டையும் பண்ணக்கூடாது பார்த்துக்கோங்க. ஏன் படுத்து கிடக்கா இவன்? லட்சே என்ன எம்பிட்டு நேரம் தூங்குறது? எந்திரே லட்சே அடியாய் என்ன ஆச்சுன்னு தெரியலையே இவளுக்கு. என்ன இவ அப்படியே கிடக்கா? பேச்சு மூச்சு இல்லாம. மாமா இங்க வாங்கல, சீக்கிரம் கொஞ்சம் வாங்கல. ஆத்தி என்ன ஆச்சுன்னு தெரியலையே வீட்டு பிள்ளைக்கு. ஐயோ கடவுளே, மாட்டு கட்டு தெரிய கூட்டி அழுறதுக்கு எதுக்கு இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு நிக்கிறேன்? நான் என்ன சொல்றது? இங்க வந்து பாருங்களேன். நம்ம லட்சுமி கிடக்குற கடையை பாருங்க. என்னடி ஆச்சு லட்சுமிக்கு? என்னடி ஆச்சு? ராத்திரி கட்டையில நல்லதானே இருந்தா? என்னடி ஆச்சு பிள்ளைக்கு? என்ன ஆச்சுன்னு தெரியலையே. என்னாச்சுன்னு எனக்கு தெரியல. அங்கேருந்து வரையில காமாட்சி மட்டும் கத்திக்கிட்டே கிடந்துச்சு. என்னன்னு வந்து பாக்குறேன், லட்சுமி அது பாட்டுக்கு சாஞ்சு கிடக்கு. கிட்ட போய் பார்த்தா மூச்சு இல்லை, பேச்சு இல்லை. உங்க மைனுக்கு போன பட்டு சீக்கிரம் வர சொல்லுங்க. எனக்கு கையை விடல, காலை விடல. ஐயோ கோயிலுக்கு போலாம்னு 4 கிழமை எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அன்னைக்கு போய் இப்படி அபசக்கிடமா நடக்கிறவா? ஆத்தி நான் என்ன செய்வேன்னு தெரியலையே. மாரியாத்தா நான் யாருக்கு என்ன குறை வச்சேன்? இப்படி என் குடும்பத்துல ஒவ்வொன்னா எல்லாம் அவசகடமா வந்து நிக்கிறது. லட்சுமி எதிரடி அடியே. என் பெருச முதல்ல வாங்கினது உன்னையத்தா. என் பிள்ளைக்கு பிள்ளையா வளர்த்தது நான் உன்னையத்தா. ராசுக்கு முன்னாடி நீ தானடி எனக்கு பிள்ளை லட்சுமி. அடியே நீ பேத்தப்பட்ட பிள்ளையெல்லாம் இங்கே அழகா கிடக்குது. நீ மட்டும் ஆனால் எங்களை எப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டியே. என்ன ஆச்சுட்டு தெரியலையே பிள்ளைக்கு. அடி நேற்று எதுவும் ஆகாததை கொடுத்துட்டியல. என்னடி ஆச்சு? என்ன நடந்துச்சு? ஐயோ எனக்கு ஒன்றும் புரியலையே கடவுளே. எதெல்லாம் படப்படன்னு வருதே. ஏத்த எனக்குமே என்ன செய்யறதுன்னு தெரியல. நேத்தி இல்லை வைக்கலும் பின்னாக்கம் தான் வச்சாரு உங்க மையன். ராத்திரி 10 மணிக்கு கூட வைக்க எடுத்து போட்டுட்டு தானே வந்து உங்க மையன் சாப்பிட்டாரு. அப்பெல்லாம் நல்லா தானே நின்றுச்சு. நல்ல நேரத்துலையும் கெட்ட நேரமா என் பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமையா? என் குடும்பத்தில் யாருக்கோ எதுவோ வர வேண்டிய ஆபத்து இப்படி என் பிள்ளைக்கு வந்துருச்சே. குலதெய்வம் கோயிலுக்கு போகலாம்னு முடிவு பண்ணையிலையா இப்படி நடக்கணும்? நான் இப்போ என்ன செய்வேன்ட்டு தெரியல. போச்சு என் குடும்பத்தோட ஆணி வேறே போயிடுச்சு. இனி ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். இனியும் என் குடும்பம் நிலைக்காதானே தெரியல. எல்லாம் போச்சு. இங்கே உட்காந்து புலம்பு என்னவோ போகுது. அவர்கிட்ட சொல்லுங்க. அவர் வேற கோயிலுக்கு படையலுக்கு சாமான் வாங்க போயிருக்காரு. போன் போட்டு அவரை வர சொல்ற சீக்கிரம். அக்கா என்னக்கா என்னாச்சு? மாடி ஏன் இப்படி கிடக்கு? லட்சுமி அவளை விட்டுட்டு போயிட்டா. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. காலையில கட்டு தரையை கூட்டி வரலாம்னு வந்து பாக்குறேன். நம்ம லட்சுமி மூச்சு பேச்சு இல்லாத கிடக்குற சாவி. லட்சுமி அவளை விட்டு போயிட்டா. என்னக்கா சொல்றீங்க? மாடி செத்துருச்சா? ஐயோ என்னக்கா நேற்று ராத்திரிக்கு நீங்க தானே பிடிச்சி கட்டினீங்க? கழுத்து கயிறெல்லாம் பார்த்து கட்டினீங்களா? ஏதோ மாட்டிருச்சா? என்னாச்சு? இல்லையம்மா நல்லா தானே இருந்துச்சு, நல்லா தானே நின்றுச்சு. பார்த்து பத்திரமா கட்டிட்டு தானே வந்தேன். நல்லா தானே இருந்துச்சு. என்னாச்சுன்னு தெரியலையே. ஐயோ சரிக்கா. மாமா கிட்டலாம் சொல்லிட்டியலா? இப்போ இந்த மாட்டை என்ன செய்ய போறீங்க? வித்துருவீங்க தானே? வித்தா எப்படி ஒரு 20,000 30,000 தேரும்ல. சாண்டி இது என்ன விற்கிற பொருள் அடிக்குது? இது நம்ம வீட்டு குலசாமிடி. வேறு 20,000 30,000க்கு விற்று நம்ம குளத்தையும் அடிச்சுக்கிறதா? என் பிள்ளைய விற்கிறதுக்கு நான் விட மாட்டேன். என் பிள்ளை இந்த இடத்த விட்டு எங்கேயும் போகாது. நம்ம வீட்டு கொட்டையில் இவளுக்கு குழிய நோண்டி இங்கேயோ புதைச்சி வச்சிரும்.
ஏன் பிள்ளைய நான் விக்கிறதா? ஐயோ அத்தை, என்ன நீங்க இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? மாடுனா சாவத்தான் செய்யும், அதுக்காக நம்ம என்ன பண்றது? மனுஷாலே நம்ம எப்ப இருப்போம் எப்ப சாவோன்னு தெரியாது. மாடு சத்தத்துக்குலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? எழுந்து வாங்க, அம்மாலாம் வந்திருக்காங்க ஊர்ல. கோயிலுக்கு போகணும், கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறம் பத்திரத்தை கையெழுத்து போட்டு கொடுக்கணும். அதை எடுத்துக்கிட்டு பேங்க்குக்கு போகணும். நேத்தே என் தலையில அடிப்பட்டதால யாரும் கையெழுத்து போட்டு தரல. கோயிலுக்கு போயிட்டு தான் கையெழுத்து போட்டு தருவேன்னு சொல்லிட்டியே. எழுந்து வாங்க. இங்கேயே இருந்தா என்ன செய்யறது? யாரும் ஆள் இருந்தாங்கன்னா விட்டு மாட்டை தூக்கி எங்கேயாவது போட சொல்லுங்க. அக்கா, அத்தை தான் அந்த காலத்து ஆளு. நீங்களும் என்னக்கா அத்தை கூட சேர்ந்துக்கிட்டு அத்தைக்கு சொல்லி புரிய வச்சு கூப்பிட்டுட்டு வாங்கக்கா. உள்ள எங்க அம்மாலாம் வந்து வெயிட் பண்றாங்க. எங்க அம்மாவுக்கு நேரம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும்ல. கோயிலுக்கு சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வந்துடலான்னு சொன்னதால தான் எங்க அம்மா வந்திருக்காங்க. வாங்க சீக்கிரம். சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டியலக்கா? அம்மா வேற காலையில மாத்திரை போடணும், சாப்பிடாம இருப்பாங்க. சாப்பாடு இந்த இனிதான் வந்து செய்யணும். இனிதான் செய்யணுமா? என்னக்கா காலையிலே செஞ்சிருப்பேன்னு பார்த்தேன். சரி சரி, வாங்க வாங்க, இங்கேயே இருக்காதீங்க, வாங்க வந்து சீக்கிரம் சாப்பாடு செய்யுங்க. ஏண்டி இவ என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்கா? இவ என்ன நினைச்சுக்கிட்டு பேசுறா? இங்க ஒரு உயிர் செத்து கிடக்கு, அதை பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்லாத சோறு இருக்காடு கோச்சுக்கிட்டு போறா. 10 மாசம் சுமந்து ஒரு பிள்ளைய பெத்து ஒரு உயிரை வளர்த்து ஆளாக்கினாதானே இவளுக்கு அந்த வழி வருத்தம் தெரியும். ஒன்னும் இல்லாத சிரிக்குதானே இவ. இவளுக்கு என்ன இருக்கு? அவ பாவம் விடுங்க, எதுவும் தெரியாம பேசுறா. அவகிட்ட சொல்லி என்ன ஆக போகுது? இப்ப அடுத்து என்ன செய்யறதா முடிவு பண்ணிருக்கிய? என்ன செய்யறதாவா? அடியாய், இதுதாண்டி எனக்கு கொலசாமி. இந்த குடும்பத்துக்கு இதுதாண்டி கொலசாமி. என் மயன் வீடு வீடா பால் ஊத்தி இந்த குடும்பத்தை ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்ததுக்கு காரணமே தா செத்து கிடக்கால லட்சுமி இவதா. என்னைக்கு இந்த டயனா வாயிலிருந்து என் புருஷனுக்கு தொழில் ஆரம்பிக்க ஒரு லோன் ஒண்ணு வாங்கி கொடுங்கன்னு வார்த்தை வந்ததோ அன்னையில இருந்து குடும்பத்துல ஒவ்வொன்றும் குழப்பமா தான் நடக்குது. இங்க பாருடி, நல்லா சொல்றேன் கேட்டுக்க. எக்காரணத்தை கொண்டும் அவளை கட்டி சொத்தை வித்து லோனு போட்டு பணம் கொடுக்க கூடாது, கூடவே கூடாது. இம்புட்டு தூரம் ஆண்டவன் நம்ம படுகொலியில விழ போறோன்னு நம்மளுக்கு ஒவ்வொன்னா காமிச்சிருக்கான். கடவுளா நம்மள ஆபத்துல இருந்து விலக்கி விடுறதுக்கு இதெல்லாம் ஒரு அறிகுறி. நமக்கு வரப்போற ஆபத்து தான் இந்த நம்ம வளர்க்குற ஆடு மாடு நம்மளுக்கு முன்னாடி தாங்கிக்கிட்டு நம்மள வாழ வைக்கும். வீடுனா ஆடு ஒண்ணு இருக்கணும், கோழி ஒண்ணு இருக்கணும், மாடு ஒண்ணு இருக்கணும்னு சும்மா எதுக்கு பெரியவங்க சொன்னாங்க? வளர்க்குறவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா, வளர்க்குறவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அது ஆண்டவன் ஆடு மாடு பக்கம் திருப்பி விட்டுடுவாண்டி. உனக்கும் உன் புருஷனுக்கும் என்னமோ ஒரு பிரச்சனை வரப்போகுது. நீங்க 2 பேரும் என்னவோ ஒரு ஆபத்தை சந்திக்க போறிய. அதுக்காக தான் ஆண்டவன் சுத்தி சுத்தி இந்த குடும்பத்துக்குள்ள ஒரே குழப்பத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கா. நல்லா சொல்றேன்டி, நல்லா சொல்றேன். நீயா போய் குழியில விழுந்து என் மயனையும் நீ ஒண்ணும் இல்லாத நடுத்தருல நிக்க வச்சிடாத. அவனும் என் மயன்தான், இவனும் என் மயன்தான். இவன் எப்படி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தானோ அதே மாதிரி அவனும் கஷ்டப்பட்டு வரட்டும். மூத்த மயனா குடும்ப சமயம் எல்லாத்தையும் தலையில சுமந்துக்கிட்டு எல்லாரையும் தாங்கி பிடிச்சுக்கிட்டு தான் வாழணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. வளர்த்த ஆளாக்கி விடுற வரைக்கும் என் பிள்ளைத்தனை எல்லாத்தையும் பாத்துக்கிட்டா. இப்ப எல்லாரும் வளர்ந்து ஆளாயிட்டாங்கல்ல, அவங்க குடும்பத்தை அவங்கவுங்க பாத்துக்கிட்டோம். நீ போய் தம்பிக்கு போன போட்டு குழந்தைங்க வயசுக்கெல்லாம் போக வேணாம். மாட்டுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, வீட்டுக்கு சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிடு. சின்னவங்கிட்ட நானே பேசுறேன். உன் பொண்டாட்டி இந்த மாதிரியெல்லாம் கேட்குறா, அந்த மாதிரிலாம் செய்யறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு நானே சொல்றேன். நீங்க எதுக்கு ஆகாதவர்களா மாறுறீங்க? நான் ஒருத்தி ஆகாதவளா இருந்தா இருந்துட்டு போறேன். ஏய் லட்சுமி, லட்சுமி, அம்மாவை கூப்பிடுறீங்கனியே. லட்சுமி, லட்சுமி. ஆண்டவா, என் குடும்பத்தை நீ தான் காப்பாற்றணும். என் பிள்ளைகளுக்கு நல்ல வழியை நீ தான் காட்டணும். என்ன பண்றதுன்னு தெரியாத நெருப்புக்கு மேல நின்றுகிட்டு இருக்க. எது நடந்தாலும் நீ தான் என் கூட இருக்கணும். இவ்வளோ தூரம் எனக்கு நீ அறிகுறி கொடுத்துக்க அப்புறம் நான் சும்மா விட மாட்டேன். என்ன டயனா, உன் மாமியால உன் ஓப்படியால என்ன சொன்னாலவ? அம்மா, மாடுக்கு எதோ செத்து போயிடுச்சான், அதனால 2 பேரும் மாறி மாறி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காளுங்க. ஏய் டயனா, என்ன நினைச்சிட்டு பண்றாளுங்க? இந்த பத்திரத்துல கையெழுத்து வாங்குறதுக்குள்ள இவ்வளவு பிரச்சனையா? நீ நினைச்சது ஒண்ணு, ஆனா இங்க நடக்கிறத பத்தியா? உன் வீட்டுல உள்ள யாருக்கும் எதுவும் தெரியாதுன்னு பெரிய இதெல்லாம் பண்ணியே. பாரு, எல்லாம் உன்னை விட விவரமானவளுங்களா இருக்காளுங்க. மா, எப்படி கையெழுத்து போடாம விடுறாங்கன்னு நானும் பாக்குறேமா. இங்க பார், நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. உன் ஓப்படியாலோ அவைய புருஷனோ இந்த உன் மாமியாலோ யாருக்கிட்ட இருந்தோ ஒரு சின்ன முற்று புள்ளி கூட உன்னால வாங்க முடியாது. ஏமா அப்படி எல்லாம் சொல்ற? ஆமாடி, எங்க லோன் வாங்கி கொடுத்து உன் புருஷன் மெக்கானிக் கடை வச்சு ஊருக்குள்ள நீங்க பெரிய ஆள் ஆயிட்டீங்கன்னா அப்புறம் உன் புருஷனோட அண்ணனும் உன் புருஷனோட மைனியும் ஊர்ல யாரும் மதிக்க மாட்டாங்க இல்லையா? அவங்க மரியாதை குறைஞ்சிரும். அப்புறம் ஊர்ல எல்லாரும் உங்களை மரியாதையா நடத்துவாங்க. உன் மாமியாளுக்கு அவைய மூத்த மருமக நல்லா இருக்கணும். இந்த ஊரு உலகம் எல்லாம் அவளை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடணும். உன்னைய போட்டு மீறின்னு மிதிக்கணும். அதனால உனக்கு சொத்தை வித்தெல்லாம் யாரும் லோன் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. பகல் கனவு காங்கறத விட்டுவிட்டு பேசாம நான் சொல்ற வழிய கேளு. சித்தியா? அந்த வார்த்தையோட அர்த்தம் என்னன்னு தெரியுமா உனக்கு? அவங்கள என் சித்தியா தான் நினைக்கிறேன். நீங்க இனி உங்க மகளை நினைக்கலன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. பாருங்க சித்தி, எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் என் குழந்தையும் அவிய பொண்டாட்டியும் எப்படி நல்லா வாழ வைக்கணும்னு தெரியும். இந்த சொத்தை வித்து லோன் வாங்கி கொடுத்துதான் அவளுக்கு மெக்கானிக் கடை வச்சு தரணும்னு ஒரு அவசியமும் கிடையாது. ஒரு அவசியமும் இல்லைன்னா 20 லட்சம் பணத்தை எடுத்து கூட வீரசாவி எங்க இருக்கு, போய் எடுத்துட்டு வந்து பணத்தை எடுத்து கூட. என் பொண்ணு என் மருமகனும் பணத்தை வாங்கிக்கிட்டு ஊரை விட்டா ஏமாத்திட்டு ஓடிடுவாங்க. ஊர் உலகத்துல இல்லாத அதிசய மருமகனை தான் நான் பிடிச்சிருக்கேன். அடிச்சாலும் உதச்சாலும் விழுந்தாலும் எழுந்தாலும் அண்ணனும் அண்ணன் பொண்டாட்டியுமே கதின்னு கிடக்குறாரு. பாவம் என் மகளோட வாழ்க்கை.
ஒண்ணும் இல்லாத உன் குழந்தைனாரை நம்பி இப்போ இப்படி நிக்குது. எப்படி நிக்குதே, எப்படி நிக்குதே? இத்த நீங்க ஏன் இங்க வந்தீங்க? நான் பார்த்து பேசிக்கிறேன். நீங்க போங்க, நீங்க போய் பிடிச்ச உட்காருங்க. இருடி, இவ என்னதான் இவங்க 2 பேருக்கும் இன்னைக்கு முடிவுன்னு பாக்கும். தாமரை, நம்ம வீட்ல இருக்கிற லட்சுமி எத்தனை வருஷமா இந்த வீட்ல வளருதுன்னு உனக்கு நல்லா தெரியும் தாமரை. உன் மாமா இருக்கையில இந்த வீட்டுக்கு முதல்ல வாங்கின தேவி அது. இன்னைக்கு அது செத்து கிடக்கு. உன் மயன் மாடு தானே செத்துது, அதனால இப்ப என்னன்னு சொல்லிட்டு வாரா. ஆமா, மாடு தானே செத்துது, அதுக்காக இப்ப என்ன? மனுஷால் செத்தாலே இப்பெல்லாம் யாரும் எதுவும் கண்டுக்கிறது இல்ல. ஒரு மாடு செத்து போயிடுச்சுன்னு எதுக்கு ஓவரா பில்டப் காட்டுறீங்க? எதுவும் பேசாதமா, விடுமா. டயனா, நீ எதுவும் பேசாம அமைதியா இருந்துதா இப்படி நீ இருக்க? தெரியாம தான் கேக்குற. லோன் பத்திரத்துல கையெழுத்து போட அப்படி என்ன உங்களுக்கு பிரச்சனை? நாங்க என்ன இருக்கிற எல்லா சொத்தையும் எங்க பேர்லயா எழுதிக்க போறோம்? ஆமாடி, நீயும் உன் மகளும் என் மூத்த மையன்ட்ட இருக்கிற சொத்தெல்லாம் புடுங்கிறதுக்கு தான் பிளான் போட்டுக்கிட்டு நிக்கிறீங்க. அமைதியா இருடி. என்னம்மா கிழவி உண்மையெல்லாம் சொல்லுது? கிழவிக்கு விஷயம் எப்படி தெரிஞ்சிருக்கும்? ஏய் மூஞ்சில எக்ஸ்பிரஷனை காட்டாத. கிழவி அப்புறம் அது சொன்னதெல்லாம் உண்மை நம்பிடும். சமாளிக்கிற வழிய பாரு. அது எது சும்மா உடான்னு சுடுது. நானும் கொஞ்ச நாளா பாக்குறேன். பத்திரத்துல கையெழுத்து போடுங்க, லோனை வாங்கி கொடுங்கன்னு உன் மவ எதுக்கு பாடா படிச்சுக்கிட்டு இருக்கா? என்னைக்கு இல்லாத அருமை இன்னைக்கு என்னடி? கல்யாணம் 6 வருஷமா என் சின்ன மையன் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை யாருக்கிட்ட கொடுத்தா? அத்தை எதுவும் பேச வேண்டாம், அமைதியா இருங்க. சும்மா இருடி. நானும் எத்தனை நாளைக்கு தான் எதுவும் கேட்காம இருக்கிறது? டயனா, உன் புருஷன் சம்பாரிச்சு வாங்கிட்டு தானே கொடுத்தா. இந்த காசுல என்னடி பண்ண? போன மாசம் கூட உன் அம்மா 15 சவரன் நகை போட்டாலே. நகையை என்ன பண்ண? அதை வித்து நீனு உனக்கு தேவையான பணத்தை ரெடி பண்ண வேண்டியதானே? என்னம்மா கேள்வி பாயிண்ட் எடுத்து பேசுது? அமைதியாரு. இந்த உலகத்துல இருக்கீங்க, நகைக்கெல்லாம் இப்ப யார் பணம் தரா? அந்த நகையெல்லாம் என் பொண்ணு 4 இடத்துக்கு போனா வந்தா பெருமையா போட்டுக்கிட்டு போனோம்னு எடுத்து கொடுத்தது. அதை வித்துட்டு என்ன பண்றது? என்னவே சொன்னீல, உங்க மயன் சம்பாரிச்சு கொடுத்தாருன்னு கும்பிட்டு ரொக்கம் கொடுத்தாருன்னு உங்க மயனையே கணக்கு கேளுங்க. 6 வருஷமா குழந்தை இல்லாததுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க எவ்வளவு செலவாகும்னு தெரியுமா? அதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரியும்? நம்ம மருமவளுக்கு இத்தனை வருஷமா குழந்தை இல்லையே, அவளை எங்கேயும் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டுட்டு போவோம். அவளுக்கு எதுவும் வைத்தியம் பார்த்து நம்ம பிள்ளைக்கு ஒரு வாரிசை உண்டாக்கி கொடுக்கும்னு உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? மயனுக்கு சம்பள தேதி வந்துட்டா மட்டும் மயனே மருந்து செலவுக்கு உன் பொண்டாட்டிக்கிட்ட இருந்து 5000 அனுப்பி விட சொல்லு, 10,000 அனுப்பி விட சொல்லுன்னு சொல்றீல்ல, வரவே என்ன பேச்சு? என்னமோ பங்கு நாங்க மட்டும் உங்க மயன் சம்பளத்துல சாப்பிடுற மாதிரி இல்ல பேசுறிய. ஆயிட்டா போதும். நீங்க ஒரு பக்கம், உங்க மயன் ஒரு பக்கம், உங்க பொண்ணு ஒரு பக்கம். என் மருமையன் சம்பாதிக்கிற 20,000 சம்பளம் உங்களுக்கு கொடுக்கவே சரியா இருக்கு. கணக்கு கேக்குற கணக்கு. டயனா, நான் சொன்ன மாதிரி தாண்டி இவ பத்திரத்துல எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுக்க மாட்டாங்க. பார், கையில திருவோட வச்சுக்கிட்டு நீ தெருவா அலைய வேண்டியதான். நீ இந்த வீட்டுல வாழவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நீ என்னன்னா இங்க பாரு தாமரை, உன் மாமங்காரன் இந்த வீட்டுல என்ன சம்பாரிச்சு வச்சுட்டு போனாரு. அவர் ஜாகையில எங்க கிட்ட என்ன இருந்ததுன்னு எல்லாம் உங்களுக்கு தெரியும். உனக்கேத்த வசதி வாய்ப்பு என் வீட்டுல இல்லன்னு சொல்லிதானே டயனாவை என் மயனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். எல்லா நிலவரமும் உனக்கு தெரியும்ல. என் மூத்த மயன் அவனோட தம்பிக்கும் தங்கச்சிக்கும் என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் அவன் வாழ்க்கையை வீணாக்கிக்கிட்டு செஞ்சு வச்சிருக்கான். மீண்டும் மீண்டும் வந்து அவனையே கஷ்டப்படுத்தினா அவன் 3 பிள்ளைய வச்சிருக்கானே. நாளைக்கு அவனுக்கு ஒரு பிரச்சனைனா யாரு உதவுவா? இங்க பாரு டயனா, என் பெரிய மயன் எப்படி அவனா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு ஒரு நிலைமைக்கு வந்தானோ அதே மாதிரி உனக்கு தைரியம் இருந்துச்சுன்னா, உனக்கு துணிச்சா இருந்துச்சுன்னா உன் புருஷனையும் நல்லா சம்பாதிக்க வச்சு ஒரு ஆளாக்கு. அதை விட்டுட்டு அடுத்தவங்க சொத்துல தின்னுபிட்டு அடுத்தவங்க தலையில மண்ணலி வச்சுட்டு போகணும்னு நினைக்காத. என் மயனோட சொத்து என்னைக்குமே என் மயனுக்கு தான். இதுல யாருக்குமே பங்கு கிடையாது. சொத்துல பங்கு கேட்ட யார் வந்தாலும் இனி நான் அவியலை விட்டுட்டு ஜெயிலுக்கு போக கூட தயங்க மாட்டேன். என் மூத்த பிள்ளை இந்த குடும்பத்துக்காக நிறைய செஞ்சு விட்டான். மீண்டும் அவனை செய்ய சொல்லி கஷ்டப்படுத்த நான் தயாரா இல்ல. ஒரு பெத்த தாயா 3 பிள்ளைக்கு சமமா இருக்கணும்னா சமமா தான் இருக்கணும். ஒரு பிள்ளைய மட்டுமே கஷ்டப்படுத்தி ஒருத்தவன் வாழ்க்கையை மட்டுமே அழிக்க நான் விரும்பல. அது மட்டும் இல்ல டயனா, நீ என்னைக்கு உன் புருஷனுக்கு ஒரு கடை வச்சு தரணும்னு ஆரம்பிச்சியோ அன்னையிலேருந்து இந்த வீட்டுல என்னென்னவோ நடக்குது. இதையெல்லாம் பார்க்கையில ஆண்டவனா பார்த்து இது வேணாம், இது சரி வராதுன்னு சொல்றான். அதனால உன் முடிவை நீ மாத்திக்கோ. ஒரு உயிரை காவு கொடுத்துட்டு உட்காந்துருக்கும். எங்களை மேலும் மேலும் கஷ்டப்படுத்தாதீங்க. அசத்தி வா போலாம். என்னம்மா நீ வந்து காரியத்தை கச்சிதமா முடிப்பன்னு பார்த்தா எல்லாத்தையும் காலை வாரி விட்டுட்ட. போச்சா எல்லாம் போச்சா? நீ சொத்துல பங்கு கேட்டு வந்து அந்த கிழவி வட்டுவான சொல்லுதே. ஏய், வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் முடியே. இதுவும் நமக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பு தான். நீ சொத்தை புடுங்கணும்னு ஆசைப்படுற, ஆனா நான் குடும்பத்தையே உடைக்கணும்னு ஆசைப்படுறேன். உன் புருஷன் அண்ணன் அவன் காலை பிடிச்சு தொங்கிக்கிட்டே இருக்கானே. பிடிச்சு தொங்குற காலை உடைச்சு விட இது தாண்டி சரியான சமயம். இனிமேதான் நீ நல்லபடியா நடந்துக்கணும். இனி அம்மா என்னென்ன சொல்றனோ அதை அப்படியே கேளு, சரியா? கூடிய சீக்கிரம் உன் புருஷனை இந்த குடும்பத்தை விட்டு பிரிக்கிற. அப்படி பிரிச்சா மட்டும்தான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். புரிஞ்சுதா?